வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். 2 இடத்துல செல்லோ டேப் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி பண்ணலாம், அங்கே பிளெயினாக விடுறதுக்காக அங்கே வந்து செல்லோ டேப் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபெவிகால் கூட கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் கூட கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ண உடனே கொஞ்சமாக அரிசி எடுத்து அது மேலே அப்படியே போடுங்க. அரிசி வந்து எல்லா இடத்துலையும் ரைஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கேப்பாக இருந்தால் லுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்கும். நான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுட்டு கையால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் செல்லோ டேப்புக்கு மேலே அரிசி போட போகிறதில்ல, அங்கே ப்ளெயினாக விட போகிறேன். ஸோ அங்கே இருக்க அரிசியெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்றேன். வேறு கரெக்டாக லைன்ஸ் வர மாதிரி நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறேன் அரிசியை. ஸோ அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா காய விட்டுருங்க. நான் ஓவர் நைட் காய விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே தான் எடுத்தேன். நான் வந்து பாட்டிலோட கேப்பில் கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுட்டு என்கிட்ட இருக்க த்ரெட் வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டேன். அது பாட்டிலோட கேப் அழகான லுக்கில் இருக்கணுங்கிறக்காக அப்படி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரேண்டமாக கிழிச்சிக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கிழிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஃபெவிகாலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிழிச்சோம் இல்லையா டிஷ்யூ பேப்பர்ஸ், அதை எடுத்து அப்படியே அழகாக அரேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கசங்கின மாதிரி கொஞ்சம் அப்படி இருக்கிற மாதிரி பண்ணால் தான் அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ண வச்சிடணும். நான் ஒரு 3 hours வெயிலில் வச்சேன், நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ண போகிறோம். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் இருந்துச்சு, அதனால நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அக்ரிலிக் கலர்ஸ் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கோல்டன் கலர் பிடிக்கும் அண்ட் கோல்டன் கலர் தான் இருந்துச்சு, அதனால நான் கோல்டன் கலர் பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேட்டர்னும் அதே மாதிரி தான், நீங்கள் வேறு பேட்டர்ன் கூட சூஸ் பண்ணி அடிக்கலாம். டபுள் கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி கூட அடிக்கலாம். இப்போ நான் செல்லோ டேப் போட்டிருக்க இடத்துல நீங்கள் கேப் விட்டுட்டு கூட வேறு இடத்துல டிஷ்யூ பேப்பர் பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பேட்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போது ட்ரை பண்ணியிருக்க பேட்டர்ன் வந்து ஒரு ஜென்ரலான பேட்டர்ன் தான். பிகாஸ் வர யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்துலேயுமே இப்படி சுற்றி ஒரு லைன்ஸ் மாதிரி வரும், அதனால தான் நான் இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு இனி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தட் டேக் கேர். டடா.